ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, தைரியமாக இருப்பீர்களாக, மனோ திடமாய் இருப்பீர்களாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையில் கர்த்தருடைய வசனத்தில் மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். கடைசி நாட்களை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லும்போது செம்மறியாடுகளுக்கும் வெள்ளாட்டுகளுக்கும் உள்ள வித்தியாசம், இப்படி இரண்டு பிரிவான காரியங்களை சொல்லி கொண்டு வரும்பொழுது செம்மறி ஆடுகளை தமது வல பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்புறம் வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னார். என்ன சொன்னார்? பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். இப்படிலாம் சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு எப்போ ஆண்டவரை செய்தோம் அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்ன பதில் தான் இந்த 40ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மிகவும் சிறியராகிய என் சகோதரன் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கும்போது உங்களுடைய லெவலில் இருக்கிறவங்க, உங்களை காட்டிலும் பெரியவங்க இருக்கிறவங்க, இவங்களையே அழைச்சி விருந்து கொடுத்தா என்ன பிரயோஜனம்? அவங்க திரும்ப அழைப்பாங்க, நீங்களும் கொடுப்பீங்க, அதே மாதிரி தான் நடக்கும். ஆனால் சிறிய உங்களுக்கென்று ஒன்றும் செய்ய முடியாதவர்களுக்கு, திருப்பி செலுத்த முடியாதவர்களுக்கு நீங்கள் செய்யும்போது, சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மற்றவர்களுக்கு செய்கிறதெல்லாம் அவங்களுக்காக செய்த, அவங்க பணத்துக்காக, அவங்க அந்தஸ்துக்காக, அவங்க மேன்மைக்காக. ஆனால் ஒரு சிறியவனுக்காக நாம் செய்கிற உதவி அது எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு முறை கல்லூரியில் 2 மாதம் பாடம் முடிஞ்சாச்சு. அப்புறம் கேள்வி எழுதினார்கள். 30 கேள்வி, எல்லாத்துக்கும் பதில் எழுதணும். சிலர்லாம் 29 கேள்விக்கு மடன்னு பதில் எழுதிட்டாங்க. 30ஆவது கேள்விக்கு அவங்களுக்கு பதில் தெரியல. என்னன்னு கேட்டால், நம்முடைய கலாசாலையில் நம்முடைய வகுப்பறைகளை சுத்தம் செய்கிற நபர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போ கடைசியில் ஒட்டுமொத்தமாக வந்து கேட்டாங்க, தெரியலையே சார், அதுக்கு மார்க் குறைச்சிடுவீங்களா? ஆமாம், நம்ம கிளாஸ் இவ்வளோ சுத்தமாக இருக்குது, அழகாக இருக்கே, இது சுத்தமாக செய்து அவங்களும் தெரிஞ்சுக்கிடாமே மற்ற எல்லாரும் தெரிஞ்சு என்ன புண்ணியம், அதெல்லாம் மார்க் குறையும் சொன்னாராம். இந்த சிறியர்களில் ஒருவரை குறித்த ஒரு கரிசனை நமக்கு இருக்குமே, ஆனால் அது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். அவர் சொல்வார், இந்த சிறியருக்கு ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். கர்த்தரை குறித்து தியானம் பண்ணுகிற நேரத்தில் இது ஞாபகத்தில் வச்சுக்கோ. சிறியவர்களாக இருக்கிற மக்கள் இடத்தில் நாம் பாராட்டுகிற அன்பும் கரிசனையும் அது கர்த்தருக்கே செய்த மாதிரி. ஆகையினால யாரையும் அலட்சியம் பண்ணாதீங்க, யாரையும் உங்களை காட்டிலும் மோசமாக எண்ணாதீங்க. அவங்களும் உங்களை போல என்னை போல சாதாரண மனுஷர். அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட இந்த நாளில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு போதித்த எல்லா போதனைகளுக்காக நன்றி. அதில் இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட போதனைகளை நாங்களும் கர்த்தாவை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு ஒத்தாசைப்படும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சிறியவர்களை உங்களை காட்டிலும் தாழ்ந்தவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். கனம் பண்ணுகிறதில் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்த பாடங்கள். அப்படி செய்ய எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வார்கள். இன்று காலையிலே சபையில் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. சரியாக 10 மணிக்கு ஆரம்பிக்கிற ஜெபத்திற்கு நீங்கள் திரளாய் கடந்து வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. God bless you abundantly again and again. Amen.